ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிக்சர் சேனல். ஒரு சில காரணம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோக்களில் எதிர்பார்க்கலாம். நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு புது லொக்கேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னப்பா புது லொக்கேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறியே, எங்கே இருக்கீங்க, என்ன வேறு இடத்துக்கு டூர் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் டூர்லாம் வரலங்க. மொத்தமாக என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளிர் சார்ந்த இடத்துல இருந்தோம். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயில் சார்ந்த இடத்துலையும் இருக்க போகிறோம். என்னது குளிர் சார்ந்த இடம், வெயில் சார்ந்த இடம், என்னப்பா இது புதுசாக என்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இது வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் போட்டது எங்கேருந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனடாவில் இருந்து போட்டுட்டு இருந்தோம். ஸோ கனடாவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போகிற சந்து பொந்து எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு ஸ்னோ இல்லை அப்படின்னா ஒரு குளிர் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் குளிர் சார்ந்த இடம். இப்போ நம்ம வந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிலான இடம்னா எங்கே, துபாயா இல்லை நம்ம தமிழ்நாடா, எங்கே பாருங்க. ஆனால் தமிழ்நாடு மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆமாங்க, இது தமிழ்நாடும் கிடையாது, துபாயும் கிடையாது. இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்துட்டோம். என்னது அமெரிக்காவில் வெயிலா, அதுவும் இவ்வளோ சுள்ளன் வெயில் அடிக்கிற அளவுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆமாங்க, அமெரிக்காவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெயில் அடிக்கிற இடமும் இருக்குது. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நார்த் சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா குளிர் இருக்கும், சவுத்தில் பார்த்திங்க அப்படின்னா வெயில் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே அமெரிக்காவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் நீங்கள் மேலே நியூ ஜெர்சி, பென்சில்வேனியா, நியூ ஹாம்ஷர், பாஸ்டன், வாஷிங்டன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் குளிர் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் டுவர்ட்ஸ் சவுத் ட்ராவல் பண்ணால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெனிசி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டெக்சாஸ், ஃப்ளோரிடா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கெலாம் நீங்கள் போகிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும், சொல்லுன்னு வெயில் அடிக்குங்க. நம்ம ஊர் வெயில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தோற்று போயிடும், அந்தளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெயில் இருக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயில் சார்ந்த இடமும் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன். இங்கே மூவ் பண்ணுற வேலையில் இருந்ததால் தாங்க கண்டினியூஸாக என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோஸ் எதுவுமே போடவும் முடியல. இங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1.5 months ஆகுது. 1.5 months என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நாள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா வீடு தேடி, ஸோ வீட்டில் என்ன அப்படின்னா திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செட்டில் ஆகிறதுக்கே நம்மளுக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. கனடாவில் இருந்த மாதிரியே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. சரி நீங்களும் வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே, நம்மளும் என்ன பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 months ஆச்சு இங்கே வந்து எங்கேயுமே வெளியில் போகலை. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்ததில் இருந்தே நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் ஒதுங்க வைக்க, அதுக்கப்புறம் வீடை கரெக்டாக நீட்டாக வச்சுக்கிற, இதுதான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ வீக் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் இருந்ததால் நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயுமே போக முடியல. சரி நம்ம இங்கே வந்ததுலேருந்து என்ன அப்படின்னா வீடியோஸும் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம என்ன அப்படின்னா யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம என்ன அப்படின்னா வெளியில் போனால் தானே ஷூட் பண்ண முடியும், ஷூட் பண்ணால் தானே வீடியோஸ் போட முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி நானும் வரேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன். ஸோ சொன்னதும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் நானும் என் பையன் மட்டும்தாங்க வரோம், ஸோ நீங்கள் மட்டும்தானே வரீங்க, வாங்க நம்ம வண்டியிலே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி அவர் வீட்டில் கொண்டு போய் நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு அப்புறம் அவரோட வண்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா போக போகிறோம். கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து அவர் வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம். ஆமாங்க, டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனால் நம்ம போக வேண்டிய டைமிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற டிராஃபிக் மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ சிக்னல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் வர்றப்பே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே வந்திருப்பீங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எவ்ரி 1 மைலுக்கு ஒருக்கா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் போட்டு வச்சுருக்காங்க. அந்த சிக்னலில் போயிட்டு நம்ம நின்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் நம்ம நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ நின்றுட்டு தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போகிற வேண்டிய டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து அவர் வீட்டுக்கு ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் டைம் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை அங்கே நிப்பாட்டிட்டு திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வண்டியில் போகலாம். ஸோ இதில் 2 பெனிஃபிட். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டியில் நம்மளே வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ரொம்ப
ஒரு நல்ல சீன்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஓட்டுறாங்க, இன்னொருத்தவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியும். ஸோ அதனால தான் அவரும் என்ன பண்ணார் அப்படின்னா, நீங்கள் வீடியோ எடுக்கணும்னு சொல்கிறீங்களா, வாங்க நம்ம வண்டியில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ கிட்டத்தட்ட என்ன பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் வீட்டு பக்கத்துலேயே வந்தாச்சு. ஸோ நம்ம வண்டியை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவரோட பார்க்கிங் லாட்டில் நிப்பாட்டிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவரோட வண்டியில் நம்ம போகலாம். அவர் பார்த்திங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில் தாங்க இருக்கார். பட் ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நினச்ச இடத்துல வண்டியை நிப்பாட்ட முடியாது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் வண்டியை வெளியே எடுத்ததுக்கப்புறமா அவரோட இடத்துல நம்மளோட வண்டியை போய் நிப்பாட்டிட்டு நம்ம போகலாம். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம அவங்க வண்டியில் ஏறியாச்சு, நம்ம போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு நம்ம தம்பிக்கிட்ட கேட்கலாம். இப்போ நீ சொல்லலாம், யார் வண்டி ஓட்டுறா, எங்கே போயிட்டுருக்கோம்? எங்கள் அப்பா வண்டி ஓட்டுறாங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? நம்ம எங்கே போயிட்டுருக்கணும்? ஸ்டாப் எடுத்துருவோமா இல்லைனா அந்த டெஸ்டினேஷன் எங்கே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா சுகர் ரிச் ரோடு. ஓகே, அங்கே போயிட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளூ பவுண்ட் ஃப்ளார்ஸ், சன்செட்டு இதெல்லாமே அங்கேருந்து ரொம்ப கிளியராக தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஸோ நண்பர்னு சொல்கிறத கடையில் அவர் ஒரு குருநாதர். ஏன்னா எங்கே போனாலும் அவரை கேட்டு தான் நாங்கள் போவோம். ஸோ ரோட் மேப்பில் இருந்து எல்லாமே போடுறதுமே அவர் தான் போடுவார். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த இடத்துல இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆமாம். ஸோ ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா 50% கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன அப்படின்னா ஒரு 26 மைல்ஸ் என்ன இருக்குது. அது வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒரு 27 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ போயிட்டு அங்கே போனால் தான் தெரியும் ஃப்ளவர்ஸ் இருக்கா இல்லை வெறும் செடி மட்டும் தான் இருக்கான்னு. போய் அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம தம்பிக்கிட்ட சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் போகிறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஸோ அரை மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறப்ப போகிற வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நம்ம என்ன அப்படின்னா போகிறப்ப தான் என்ன அப்படின்னா இந்த பாலம் வந்து என்ன அப்படின்னா வந்தது. ஸோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சும்மா இடியாப்பத்தை பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சுங்க இந்த பாலம். இது எதுக்கு போட்டிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைவேலேருந்து இன்னொரு ஹைவே கனெக்ட் ஆகிறதுக்கு, சிட்டிக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு, திரும்ப சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு, இந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நல்லா இடியாப்பத்தை பிச்சு போட்ட மாதிரி ஒரு பாலம் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. இதில் ஏதாவது ஒரு வே நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களால் கரெக்ட் ரூட் எடுக்கவே முடியாது. பட் ஆனால் தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரோடு இந்த இடத்துக்கு தான் போகும் அப்படிங்கிறத போர்டு கரெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன அப்படின்னா போர்டை பார்த்து போகலாம், இல்லை அப்படின்னா மேப் பார்த்து போகலாம். ஸோ நம்ம அந்த பாலம்லாம் ஏறி இறங்கினோன்னே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹைவேஸ் எடுக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃப்ரீ வே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ வேஸில் போகலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம நண்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃப்ரீ வே எடுத்துகிட்டு ஸோ ஃப்ரீ வே ஏறிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருந்தோம். ஸோ இந்த ஃப்ரீ வே எங்கே எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் சவுத் வந்து டாலஸ் தாண்டின உடனே நம்ம என்ன அப்படின்னா ஃப்ரீ வே எடுத்துகிட்டு என்ன அப்படின்னா டுவர்ட்ஸ் சவுத் வர என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபார்மிங் லேண்டு, பில்டிங்லாம் கம்மியாகிடுச்சு. நம்ம ஊர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சென்னையெல்லாம் தாண்டினோன்னே எப்படி ஒரு ஃபுல்லாக வந்துட்டு ஃபார்மிங் லேண்டாக இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. பரவாயில்ல, என்ன அப்படின்னா இங்கே வந்ததுக்கு நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டுறப்ப இதே மாதிரி ரோடு பார்த்துருக்கீங்களா ஜினி? இது மாதிரியா? இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த ரோடு மாதிரி கிராமத்தில் கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்ம கன்னியாகுமரி ரோடு, திருச்செந்தூர் டு கன்னியாகுமரி ரோடு இப்படி தான் இருக்கும். கரெக்ட். ஆமாம், அது அப்படி இருக்கும். சரி, முன்னாடிலாம் ரெண்டு பக்கமும் மரங்கள் இருக்கும். கரெக்ட். எங்கள் ஊர் சைட்லலாம் அப்படி தான் இருக்கும். தூத்துக்குடி டு மதுரை இருக்கு. ஆமாம், அந்த ரோடு வந்துட்டு இப்போ 4 வேஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மரம் ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் ரோடு இதாக இருக்கும்.
நாங்கள் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஸோ வந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய மலரும் நினைவுகள் என்ன அப்படின்னா நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த ஏரியாலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரோடு இருக்கும். ஸோ 2 சைடு மாறும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு சைடு போகும், ஒரு சைடு வர அந்த ரோடு தான் இருக்கும். ஸோ இதை நாங்கள் பேசிட்டு போயிட்டே இருக்கிறப்ப என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி சொன்ன மாதிரி தான் என்ன அப்படின்னா ரிச் ரோடு அப்படின்னு சொன்னார். இந்த சுகர் ரிச் ரோடு அப்படிங்கிறது சுகர் ரிச் வைனரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயின் ப்ரிப்பேர் பண்ணுற இடம் இருக்குது. ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி போட்டு அந்த ஃபார்மில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸை வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இது வைனரிக்கும் இந்த ஃப்ளவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ வைனரி அது தனியாக ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தனியாக இருக்குது. ஸோ அந்த வைனரிக்கு பக்கத்தில் என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் போட்டு அந்த ஃபார்மில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பானட் அப்படிங்கிறத வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ பாண்ட் இதுக்கும் இந்த பேருக்கும் என்ன சம்மந்தம், எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்தாச்சு. இங்கே வந்தோடனே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எல்லாம் ஆல்ரெடி வந்துட்டாங்க. நம்ம தான் கொஞ்சம் லேட்டு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்ம குருநாதர் வந்தோடனே கை காமிச்சிட்டு அவர் என்ன அப்படின்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருக்கார். யூஸ்வலாக அவர் என்ன அப்படின்னா இருக்கும். ஸோ அது சொல்கிறது நம்ம அவரோட வியூ பாயிண்டில் பார்க்குறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கரமாக என்ன அப்படின்னா ஃபோட்டோ. ஸோ நம்ம அவர் ஃபோட்டோவில் நம்ம கேமராவை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டு நான் போய் பார்த்தா ஃபோட்டோஸுக்கு நிற்க ஆரம்பிச்சிட்டோம். இல்லை நம்மள மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற நிறையா பேர் என்ன அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அங்கேருந்து வர்றப்போ என்ன அப்படின்னு சொல்லி இல்லை ஒரு க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஃப்ளவரே இல்லாத எழுதி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஃபோட்டோஸும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த டைத்தில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பற்றி 3 மிஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறேன். ஓகே. ஸோ இந்த அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளோர்லாம் ஏறலாமா அப்படிங்கிற ஸ்டேட்ஸ்லேயுமே நிறையா ஃப்ளவர் இருக்குது. இந்த ஸ்டேட்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இந்த செடி வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமம் 8 to 10. அதே போல் மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈரப்பதமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் பர்டிகுலராக இந்த 3 ஸ்டேட்டில் மட்டும் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா பார்க்கலாம். வந்துட்டு ஃபஸ்ட்டு பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூ பவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஒரிஜினல் நேம் கிடையாது. இதோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லூப்பினஸ் டென்சிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லூஸ் 10-6 அப்படின்னு சொல்லி சின்ஸ் 10-6 அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவும் தப்பாக சொல்லியிருந்தால் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்களே கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னா மோஸ்ட்டாக டெக்ஸஸில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் இருக்கும். ஸோ இந்த பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த போனட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லேடிஸ் இந்த ஏரியாவில் இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு ஒர்க் போகிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வெயிலில் இருந்து அவங்களோட ஃபேஸையோ இல்லை என்ன அப்படின்னா வெயில் படாமல் இருக்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொப்பி மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த தொப்பி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்வியாக இருக்கும். ஸோ அந்த கர்வ் எப்படி எந்த டிசைனில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூவோட இதழ்கள் மாதிரியே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட தொப்பியோட டிசைன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ போனட் அப்படிங்கிறது அந்த தொப்பியோட டிசைன் ப்ளஸ் வந்துட்டு இந்த பூவோட கலர் ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூ போனட் அப்படிங்கிறத வச்சுட்டாங்க. ஸோ இந்த ப்ளூ போனட்டை வந்துட்டு இன்னும் நிறையா பேர்லேயும் சொல்கிறாங்க. என்னென்ன பேர்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பஃபலோ க்ளூவர் அப்படின்னு சொல்கிறாங்க, வூல்ஃப் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்பானிஷில் எல் கானஜோ அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேபிட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூவை வந்துட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் வந்துட்டு பீக் மிட் ஆஃப் பீக் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மிட் ஆஃப் ஏப்ரல்லேருந்து லேட் ஏப்ரல் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பீக்கில் இருக்கும். ஸோ இது எங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். பட் பர்டிகுலராக எங்கே நீங்கள் ரொம்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் சவுத் டெக்ஸஸில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா பார்க்க முடியும். மோர் ஓவர் இந்த ஃப்ளவர் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஒரு அடி உயரத்துக்கு தான் என்ன பண்ணும் அப்படின்னா வளருமே. ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வளராது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்ஸாஸோட ஸ்டேட் ஃப்ளவர் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த டெக்ஸாஸோட ஸ்டேட் ஃப்ளவர்னு எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1901 தான் என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஸ்டேட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃப்ளவராக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சண்டையே வந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்ஸாஸில் வந்துட்டு அதிகமாக அதோட எக்கானமிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது என்ன பிளான்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டன் வருமா இல்லை இந்த ஃப்ளவர் வந்துட்டு டிஸ்கஷன் ஃப்ளவருக்கு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டனாக ஃப்ளவர்ஸுக்கு வந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஓவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நிறைய இடத்துல நம்மளால் பார்க்க அழகாக இருக்கும் கரெக்டுங்க. இது வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது டேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த ஃப்ளவர் வந்துட்டு ஹியூமனுக்கோ இல்லை நீங்கள் கூட்டு போகிறவங்க வீட்டு அனிமல்ஸுக்கோ என்ன அப்படின்னா டேஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது பாய்சனஸாக. இதை என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா வாயில் வைக்க பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது இல்லை மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃப்ளவர் இடத்துல பாய்சனஸ். இது வந்துட்டு நம்ம வீட்டு குழந்தைகள் வீட்டில் கூட்டு போகிற டாக்ஸ் ரேட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக போக. ஏன்னா இந்த செடி இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாம்புகளும் நிறையா இருக்கும். ஸோ நாங்கள் போகிறப்ப எல்லாம் இருந்துச்சு. ஜஸ்ட் நாங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம் பாம்பு இருக்கக்கூடிய அந்த ஓட்டையும் இது பார்க்குறதுக்கு அருமையான இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈனிஸ் அப்படிங்கிற இடம் தாங்க. ஸோ நாங்களும் என்ன அப்படின்னா ஈனிஸில் தான் போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்தோம். ஸோ சுற்றி பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஃபைனலாக ஒரு செல்ஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணோம் அப்படின்னா நின்று ஃபைனலாக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சுங்க. இந்த இது பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மிடோவ் நேச்சுரல் பார்க் அப்படிங்கிறது. ஸோ இது ஈனிஸில் இருக்குது. இங்கேயுமே உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது. லேக் இருக்குது, நீங்கள் கேம்பிங் பண்ணலாம். கேம்பிங் மீன்ஸ் டே கேம்பிங் தான் உண்டு, நைட்டில் கேம்பிங் பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியே ஒரு நல்ல கருப்பு கலரில் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபைனலாக நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிக்கிட்ட கேட்போம். ஸோ கதிர், ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? இட்ஸ் a great experience. இவ்வளோ நேரம் நான் பேசினதை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ லைக் பண்ணுங்கள்,
மிக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மழை தண்ணி மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு. அடிச்சிருவோம்.